Dear students, welcome back my channel. Today I am going to explain preparation of alcohol. Chapter 7, alcohol, phenols and ether. Or important three methods. Today I am going to explain. First one from alkene. First you understand what is alkene. Alkene என்னன்னா டபுள் பாண்ட் இருக்கணும். அல்கீன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன்ல டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அல்கீன்னு சொல்லும். அப்போ டபுள் பாண்ட் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட் CH2. இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன்ல கார்பனுக்கும் double bond இருக்குது. So this is the alkene. First method, preparation of alcohol from ethene. CH2 double bond CH2 H2O H plus. அதாவது ஒரு டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரோ கார்பன் எடுத்துருக்கிறோம். அதுக்கு காமன் நேம் அல்கீன். இதோட நேம் என்னன்னா ஈத்தீன். இந்த ஈத்தீனோட வாட்டர் பிளஸ் ஆசிட் ஹைட்ரோலைசிஸ். இது பேர் என்ன? ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்றோம். இங்க ஆசிட் எதா இருக்கும்னா கேட்டலிஸ்டா இருக்கும். ஆசிடுடைய ரோல் கேட்டலிஸ்ட். இப்போ இந்த ஆசிட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கார்பன் இருக்கிற டபுள் பாண்ட்ல இருக்கிற பை பாண்டை பிரேக் பண்ணும். பை பாண்டை பிரேக் பண்ணும்போது இந்த வாட்டர் இட் வில் பி டீகம்போஸ்ட் OH பிளஸ் H பிளஸ் OH மைனஸ் ஆகும் H பிளஸ் ஆகிட்டு மாறி இருக்கும். அப்போ இங்கே பாண்ட் பிரேக் ஆகும்போது ஒரு OH குரூப் ஒரு கார்பனோடவும் அடுத்த H பிளஸ் அயான் இன்னொரு கார்பனோடையும் கம்பைன் ஆகிருக்கும். ஸோ வி வில் கெட் CH3 CH2 OH. Second one, alkene. This is ethene. Next propene எடுக்கிறோம். Propene formula CH3 CH2 double bond CH2 plus same water. This also acid hydrolysis. ஆசிடுடைய ஃபங்க்ஷன் கேட்டலிஸ்ட். இதை பார்த்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பன். இது வந்து சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பன். இது வந்து அன்சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பன். அன்சிமெட்ரிக்கல்னா டபுள் பாண்டுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் நான் ஈக்குவல் நம்பர் கார்பன் ஆட்டம். இதை என்ன சொல்லுவோம்னா அன்சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பன். இப்போ அன்சிமெட்ரிக்கல் ஹைட்ரோ கார்பனா இருந்துச்சுன்னா எந்த ரூல் ஃபாலோ பண்ணணும்னா மார்க்கோனிகேப் ரூலை ஃபாலோ பண்ணும். இந்த மெத்தட் மார்க்கோனிகேப் ரூலை ஃபாலோ பண்ணும். ஸோ ஹியர் ஆல்சோ H it will be OH plus H plus. மார்க்கோனிகேப் ரூல் ஃபாலோ பண்ணும்போது H plus it will be moves to the carbon which has more number hydrogen. இப்போ ரெண்டு இந்த இங்கேயும் வந்து H plus ஆசிடுடைய ஃபங்க்ஷன் கேட்டலிஸ்ட் பாண்டை பிரேக் பண்ணும். கேட்டலிஸ்ட் பாண்டை பிரேக் பண்ணும்போது ரெண்டு கார்பன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு. லெஃப்ட் சைடில் ஹைட்ரஜன் ஒன்லி ஒன் ஹைட்ரஜன் இஸ் தேர். ரைட் சைடில் 2 ஹைட்ரஜன் தேர். அப்போ இந்த ஹைட்ரஜன் அதிகமான ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ட்ட போய் சேரும். அப்போது ரைட் சைடில் ஹைட்ரஜன் வரும், லெஃப்ட் சைடில் OH போகும். ஸோ CH3 CH OH CH3 இதுதான் ப்ராடக்ட். தென் நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ரம் Grignard reagent. From Grignard reagent. First of all,
you understand what is Grignard reagent. Grignard reagent or MgX. R means alkyl group. R means alkyl group, magnesium, X halogen. Halogen, fluorine, chlorine, bromine, iodine, any one atom. First, Grignard reagent என்ன பண்ணுவோம்னா கார்பனைல் குரூப் CO குரூப் C டபுள் பாண்ட் O குரூப்பை சிம்பிளா சொல்லணும்னா கார்பனைல் குரூப்னு சொல்லலாம். இந்த கார்பனைல் குரூப்போட Grignard reagent ஆட் பண்றோம். R MgX. Grignard reagentல எப்படி இருக்கும்னா R நெகட்டிவ் சார்ஜும் மெக்னீசியம் பாசிட்டிவ் சார்ஜுமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட்ல இருக்கிற பை பாண்ட் பிரேக் ஆகுது. அப்போ இது வந்து சார்ஜா மாறுதுன்னா இப்படி வரும். ஸோ கார்போகேட்டையான் பாசிட்டிவ் சார்ஜா மாறும். இங்க வந்து ஆர் நெகட்டிவ் சார்ஜா இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜோட அட்டாச்ட் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜோட அட்டாச்ட் ஆகும். ஸோ த ப்ராடக்ட் see carbon then R group. இந்த R group இந்த கார்பனோட அட்டாச்ட் ஆயிரும். then single bond oxygen then MgX ன்னு கிடைக்கும். then plus hydrolysis water react பண்றோம். வாட்டர் H plus and OH minus இங்க வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியத்துக்கும் பாண்ட் என்ன செய்யணும்னா பிரேக் ஆகும். ஆக்சிஜன் மெக்னீசியம் இப்போ என்ன நடக்கும்னா H plus ஆக்சிஜன்ட்ட வந்து சேரும், OH மெக்னீசியத்தோட போய் சேரும். ஸோ CrOH ஆல்கஹால் பிளஸ் MgXOHன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு ஜெனரல் எக்ஸாம்பிள். தென் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றுன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்மால்டிகைடு HCHO ஆர் IUPAC மெத்தனல் ஃபார்மால்டிகைடு. இதோட ஒரு R MgX Grignard reagent ஆட் பண்றோம். CH3MgX. you see அந்த எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். R H டபுள் பாண்ட் O CO கார்பனைல் குரூப். ஸோ இதுல அதே தான் பாண்ட் சார்ஜா மாறுகிறோம். இங்க வந்து CH3MgX பாண்ட் பிரேக் ஆகும். மைனஸ் சார்ஜும் பிளஸ் சார்ஜுமா மாறும். ஸோ இந்த கார்பன் பிளஸ் சார்ஜும் ஆக்சிஜன் மைனஸ் சார்ஜுமா மாறும். ஸோ இந்த CH3 குரூப் இந்த கார்பன்ல அட்டாச்ட் ஆகும். MgX ஓவோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ CH3 O MgX. then hydrolysis H2 ஆட் பண்றோம். சேம் ப்ரொசீஜர். ஆக்சிஜன் மெக்னீசியத்துக்கும் பாண்ட் பிரேக் ஆகும். H பிளஸ் அயான் இங்க வந்து சேரும். OH மைனஸ் அயான் MgX ஓட போய் சேரும். ஸோ CH3 CH2 OH plus MgX OH ன்னு கிடைக்கும். லிசன், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்மால்டிகைடு
கொடுக்கும்போது நமக்கு இங்கே பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனுக்கு ஃபார்மால்டிகைடு, தென் அசிட்டால்டிகைடு CH3 C டபுள் பாண்ட் OH அசிட்டால்டிகைடு எடுத்துக்கிறோம். அசிட்டால்டிகைடில் CH3 MgX. சேம் மெத்தட். இந்த பாண்ட் என்ன செய்யும், இந்த பக்கம் வரும். அப்போ இங்கே சார்ஜாக மாறும், மைனஸ் சார்ஜாக மாறும். இங்கே வந்து CH3க்கும் கார்பனுக்கும் மெக்னீசியத்துக்கும் பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜும் இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜுமா இருக்கும். சாரி, மெத்தில் குரூப் நெகட்டிவ் சார்ஜ், Mg பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆனதுமே, ஆக்சிஜன் பக்கம் ஷிஃப்ட் ஆனதுமே கார்பனில் ப்ளஸ் சார்ஜ் மாறிடும். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் வந்து ப்ளஸ்ஸோடையும் ப்ளஸ் வந்து மைனஸோடையும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ வில் கெட் CH3 CH, then இந்த CH3 then O oxygen MgX, then H2 hydrolysis. இங்கே பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே H ப்ளஸ் ஜாயின் ஆகும், இங்கே வந்து OH மைனஸ் வரும். ஸோ CH3 CH3 then OH plus MgX OH கிடைக்கும். The third one, ketone. From the ketone, CH3 C டபுள் பாண்ட் O CH3. இது வந்து கீட்டோன், இல்லைன்னா வந்து என்ன சொல்லணும்னா அசிட்டோன். ஃபங்க்ஷனல் குரூப் CO குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் CO குரூப் கீட்டோன் சொல்லுவோம். இங்கே வந்து CHO ஆல்டிகைட் குரூப், CHO ஆல்டிகைட் குரூப். இது வந்து ஃபார்மால்டிகைட், இது வந்து அசிட்டால்டிகைட். ஃபார்மால்டிகைடில் பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். அசிட்டால்டிகைடில் செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணலாம். கீட்டோனில் டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறோம். CH3 MgX. The bond break between the carbon and magnesium. Methyl group minus charge, magnesium plus charge. ஸோ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகிக்கிறோம், இங்கே வந்து மைனஸாக போயிடும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் சார்ஜாக மாறும். ஸோ இந்த மைனஸ் சார்ஜ் இந்த கார்பனோட அட்டாச்சு ஆகும், MgX ஆக்சிஜனோட போய் சேரும். ஸோ CH3 C, then இந்த CH3, then இந்த CH3, this CH3 O oxygen MgX. Now hydrolysis. இந்த ஆக்சிஜனுக்கும் மெக்னீசியத்துக்கும் பாண்ட் பிரேக் ஆகும், இங்கே H ப்ளஸ் கம்பைன் ஆகும், இங்கே OH மைனஸ் கம்பைன் ஆகும். ஸோ we will get CH3 CH3 OH tertiary alcohol. Sometime ஒரு கொஸ்டின்ல how do you prepare the primary alcohol, secondary alcohol, tertiary alcohol from the Grignard reagent கேட்பாங்க. இல்லைன்னா some other primary alcohol or secondary alcohol or tertiary alcohol கேட்கலாம். அந்த டைம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரைமரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா ஃபார்மால்டிகைடை சூஸ் பண்ணணும். செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா அசிட்டால்டிகைட் சூஸ் பண்ணணும். டெர்ஷரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண சொன்னா கீட்டோன் யூஸ் பண்ணணும்.
Then next question, hydroboration. ஹைட்ரோபோரேஷன் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த மெத்தட் ஆன்டி மார்கோனிகா ஃப்ரூட். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹைட்ரோபோரேஷன் மெத்தடில் பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம். பெராக்சைடு யூஸ் பண்ணுறோம்னா தட் இஸ் த ஆன்டி மார்கோனிகா ஃப்ரூட். We are taken the propene CH3 CH double bond CH2. Hydroboration we are taken the diborane. Diborane formula B2H6. This is the diborane formula. Diborane formula we can write BH2 2s BH3 2. So we can write here BH3 2. This is the diborane formula. Diborane formula. First you think I told you peroxide method. Peroxide na anti-Marconicia fruit. So anti-Marconicia fruit la எப்படி நம்ம செப்பரேட் பண்ணலாம்னா B and H3. BH3 நம்ம ஆட் பண்றோம். சாரி BH2H. BH2 and ஹைட்ரஜன் செப்பரேட் பண்றோம். இங்க டபுள் பாண்ட் பிரேக் ஆகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஹைட்ரஜன் எங்க போகும்னா லெஸ் நம்பர் ஹைட்ரஜன் உள்ள கார்பன்ட்ட போய் சேரும். இந்த BH2 மோர் நம்பர் ஹைட்ரஜன் உள்ள கார்பன்ட்ட போய் சேரும். ஸோ இந்த ஹைட்ரஜன் இந்த லெஸ் நம்பர்லையும் இந்த BH2 மோர் நம்பர்லையும் வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் CH3 CH2 சிங்கிள் பாண்ட் CH2 BH2. Then again we are treated with one propene CH3 CH double bond CH2. இப்போ ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா இங்கேயும் ஆன்டி மார்கோனிகா ஃப்ரூட். ஆன்டி மார்கோனிகா ஃப்ரூட்ல இப்போ எப்படி பிரியும்னா BH and ஹைட்ரஜன். இப்போ இந்த ஹைட்ரஜன் BH2 BH and ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ட்ட போய் சேரும். BH மோர் நம்பர் ஹைட்ரஜன் இருக்கிற கார்பன்ட்ட போய் சேரும். ஸோ ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா CH3 CH2 CH2. இந்த கார்பன் CH3 CH2 CH2 CH3 CH2 CH2. இங்கே என்ன கிடைக்கும் CH3 இந்த ஹைட்ரஜன் இங்கே வரும் CH2 இந்த BH இங்கே போகும். ஸோ டோட்டலாக 2 BH. தென் அகைன் ஒரு ப்ரோப்பீன் ஆட் பண்ணுறோம் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இந்த BH எப்படி வரும்னா B and ஹைட்ரஜன். அப்போ B and ஹைட்ரஜன் ஆன்டி மார்கோனிகா ஃப்ரூட். ஹைட்ரஜன் லெஸ் நம்பர் ஹைட்ரஜன் கார்பன்ட்ட போகும். போரான் ஹையர் நம்பர் கார்பன் ஹைட்ரஜன்ட்ட போகும். ஸோ த ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும்னா CH3 CH2 CH2 3 டைம் போரான்.
The next hydrogen peroxide H2O2 and also H2O add பண்றோம். So we will get CH3 CH2 CH2 OH 3 times. So here come 3 plus boric acid. Boric acid H3BO3 is a formula. Then next, this is 3 methods are important method to preparation of alcohol. Next one, the preparation of phenol.